அப்புறமா சொல்ல போற அதானே? அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னடா பண்ணுவ? ஆட்டுவியா? அது என்ன வந்தா வருவோம். ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு. 2027 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம் உறுதி. ரெண்டே பேர் தான் நடுவில் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. வருவோம். வாய்ப்பில்லை ராஜா. மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. ஐயோ அம்மா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கடா. ஐயா நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அது மட்டும் இல்ல, போதா குறைக்கி நதி நீரை பதிநீர் ஆக்குற திட்டம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குற திட்டம், இப்படி பல திட்டத்தை கையில வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். இது கலைஞர் பீரியட்லயே கொண்டு வந்துட்டாங்க. முதல் பட்டதாரி அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். எப்படி மாசானார் மணி ஆர்டர் அனுப்பிச்சுடுவாரா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். அவர் போய் நார்த் பீகார் இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்றத போய் அவர் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ஆல்ரெடி இருக்குது. தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாலே நம்ம செகண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒண்ணுமே தெரியல, யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கும். நீ ஓனா யோசிக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா? சோத்து முட்டை. சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணினாங்க. இவரு சாவகாசமா 7 மணி வரைக்கும் வராரு. இப்ப 2 கண்ணையும் திறங்க சார். சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறிகொடுப்போம் தெரியலையே. நீங்க ஆட்சிக்கு வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களையும் பிள்ளைகளையும் உங்களை பார்க்க வர்றதுக்காக நாங்க பறி கொடுக்க போறோம் தெரியலையே. நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா, பயமே இல்லாம தைரியமா இருக்கணும். திருச்சியில் மசாஜ் சென்டர் பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாவேகா கட்சியில் சாதி பாகுபாடா? தாவேகா பெண் நிர்வாகியை வடசென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளரான ராஜேஷ் என்பவர் மிரட்டியதாக தற்போது வீடியோ மூலம் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். காலி பண்ணிடுவேன் என்று மிரட்டியதாகவும் தற்போது புகார் அளித்திருக்கிறார். குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா. நம்ம வீட்டு பெண்கள் தைரியமா இருக்கணும். நீ ஜெயிச்ச உன்ன மொட்டங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியமா இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? உன்னை நீயே சிங்கன்னு சொல்லிக்கிற, உன்னை நீயே உச்சன்னு சொல்லிக்கிற, உன்னை நீயே தங்கன்னு சொல்லிக்கிற. அதை வந்து மக்கள் சொல்லணுங்க. பாலடைஞ்ச பங்களாவாய் வச்சுன்னு பழமொழி எல்லாம் பேசாத. பேக்கல போ. ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு அதிசயம், அது என்னப்பா அது? தற்குறியா? தற்குறி அப்படின்னா தற்குறி நாயங்களா? படிக்காத தற்குறி பேல.
அட அவன் இங்க நான் தானே. நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? நீங்க அப்படி வரீங்களா? இப்ப மாற்ற பாரு. ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூடா சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவன் தற்குறி. மரத்துல ஏறி நின்னு ஒரு தலைவர் பேசிட்டு தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்காம பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்டை பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்குறி. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா. எழுதுறா. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான், இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். அவனே ஒத்துக்கிறானா? விடு விடு. இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. பயங்கர காமெடி சென்ஸ் உள்ளவன், நான் முதல்ல சிரிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் நாளைக்கு களத்துல இறங்குறாரு. அவ்வளோ பேர் பேசணும். தற்கூரி இல்லடா நாங்கெல்லாம். டேய் மெர்க்குரி பல்படா அவருக்கு. அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு, பல கோடி. ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி. நீ பார்த்த விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. The Thalkuri award goes to Thalkuri Vijay. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. தற்குறிகள்லாம் கிடையாது, ஆச்சரியக்குறி, அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். என்ன அம்பு உங்கள் குரல் வழியை நோக்கி சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. Hey, I've seen this one. This is a classic. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டோம், ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர், அவரேதான் இவர். நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஏண்டா 5 பேரை எரிச்சோம், ஆறுமுகத்தை பகச்சோம், நீ நொந்து நொந்து சாவணும்டா. வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். கடவுளே, 6th செஞ்சுரியில வந்த அதே நோய். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். பசிக்குமா சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி, பணத்தை எடுத்து வைடா. நன்றி வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் டிவிக்கே தானே. டிவிக்கே தானா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இல்ல